ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டைட்டில் பார்த்துருப்பீங்க, பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் ஸ்கேம் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. இந்த 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயுமே வந்து வேறு ஜாப்க்கு எதுக்குமே வந்து நான் போகலை. வீட்டில் தான் இருந்தேன். ஏன்னா பசங்கள்லாம் குழந்தைங்கன்றனால நான் எங்கேயுமே போகாமல் வீட்லேயே தான் இருந்தேன். எங்கேயும் எந்த ஜாப்புமே நான் போனது கிடையாது. காலேஜில் படிக்கும்போது நான் போயிருக்கிறேன். இப்போ வந்து நான் மேரேஜ் ஆகி வந்து நான் போகலை. நான் சரி இப்போ என் பசங்க பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்க வேலையை வந்து இப்போ சொன்னால் புரியும் அவங்களுக்கு எல்லாமே. அந்த லெவலில் இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லவே, ஓகே நானும் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோனில் தான் சர்ச் பண்ணேன். ஆப்ஸ் வந்து நிறைய ஏற்றி அதில் வந்து எல்லா கம்பெனிங்களுக்கும் வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வந்து நான் வந்து இது பண்ணி விட்டேன். அப்ளிகேஷன் போட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, அதில் வந்து இப்போது நான் 1 மந்த்து போன ஜாப்லேருந்து எனக்கு வந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சொன்னேன். அதில் பார்த்திங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. ஜாப் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு டைமிங் கேட்டு டைமிங்கும் செட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து 10 to 6ன்றனால பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம பொறுமையாக கிளம்பி கூட போயிட்டு ஃப்ரீயாக வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி அதில் வந்து எல்லா கொஸ்டின்லாம் கேட்டாங்க. எல்லாமே சொன்னேன். ஓகே ஆயிடுச்சு. எப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க. ஓகே, நான் வந்து அதான் மண்டே வந்து இப்போது வெள்ளிக்கிழமை நான் போய் கேட்டுட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு திங்கக்கிழமை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. போனேன். ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து டபுள் ஃப்ளோர் இருக்கும். மேலே கீழே ஒரு 35 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபீமேல் தான், எல்லாருமே கேர்ள்ஸு தான். மேலேயும் வந்து எல்லாருமே ஒரு 35 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் டே வந்து என்ட்ரி ஆகி உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபோன் அவங்கவுங்க வேலையை வந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. போயிட்டு என்ன மாதிரி என் கூட வந்து எல்லோரும் அங்கே வந்து அவங்கவுங்க வேலையை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. மொபைலில் தான் ஃபோன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்கவுங்க வேலையை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. நான் போயிட்டு என் கூட வந்து ஒரு 5 பேர் சேர்ந்துருந்தாங்க. அப்போது நாங்கள் போயிட்டு எங்களை எல்லாரையும் பிரித்து விட்டாங்க. இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் போன அப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன பேசணுன்ட்டு அந்த ஸ்கிரிப்டில் வந்து எழுதி இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு என்ஜிஓ வந்து வச்சு நடத்துகிறோம், எங்கள் ஆசிரம பேர் இது தான் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு இருந்தது. இதில் வந்து பெரியவங்க இவ்வளோ ஒரு 50 பேரும், குழந்தைங்க வந்து ஒரு 40 பேரும், மொத்தம் ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி டின்னருக்கு, லஞ்சுக்கு, நைட்டுக்கு, மார்னிங்க்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மூணு இது வந்து பிரித்து இந்த 3 நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் இருக்கும். மார்னிங் வந்து இவ்வளோ பைசா, மதியத்துக்கு இவ்வளோ பைசா, நைட்டுக்கு இவ்வளோ பைசா கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும், கெஞ்சி. அதில் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, யாரும் இல்லை. இன்றைக்கி வந்து இந்த மெயின் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க பிறந்த நாளாக தான் இருக்கும். நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பர்த்டேவாக தான் இருக்கும். அவங்க பர்த்டே அதுவுமா ஒரு சில பேர் வந்து செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா புரிஞ்சுப்பாங்க, இல்லை இது வந்து ஸ்கேம் காலு அப்படி நிறைய வந்து ஸ்கேமில் தான் வரும். எனக்கு வந்து இன்டர்வியூ ஃபோன் பண்ணும்போதே அவங்க ஸ்கேமில் தான் எனக்கும் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில பேர் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து டார்கெட் கொடுப்பாங்க. நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி பேசி அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கல 2300 ரூபாய் அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா ஒன்றும் கிடையாது. 3000 ரூபாய் இப்போ நம்ம 1200 அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம். இல்லை கொடுக்காமையும் போகலாம், வராது ஒரு நாளைக்கு. அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் வந்து டீம் மீட்டிங் போடுவாங்க. கீழே மீட்டிங் போடும்போது இந்த மாதிரி யார் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கள கூப்பிட்டு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பேசுவாங்க, திட்டுற மாதிரி பேசுவாங்க. இவங்களாம் எடுக்கிறாங்க, உங்களால் முடியாதா அப்படி இப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மெயின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவில் பார்த்திங்கன்னா சென்னை 1, 2 சென்னையிலேயே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம்,
கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திண்டிவனம் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக் இருக்குது. இதில் வந்து அவங்க ஒரு சைடு வந்து நேமும் அவங்களோட பேரும் அதுக்கப்புறமா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் இருக்கும். இந்த மாதிரி வந்து சென்னையில் ஒரு பேப்பரும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பேப்பரும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் போன ஜாப் பார்த்திங்கன்னா டெலிகாலிங் தான். அந்த கம்பெனியோட நேம் வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, வேண்டாம். கம்பெனியோட நேம் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து அந்த காண்டாக்ட் நம்பரில் இருந்து வந்து நம்ம வந்து அதில் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சுருக்குறோம், இதில் வந்து இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, இன்றைக்கி இவங்க பிறந்த நாள், அதுவுமா உங்களால் முடிஞ்ச உதவி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். ஒரு சில கால்ஸ் வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஒரு சில பேர் முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 மந்த்து போனேன். அந்த 1 மந்த்லேயுமே வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 கிட்ட எடுத்து கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இப்போ உண்மையாகவே ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில இது வந்து ஸ்கேமாக இருக்குது, ஸ்கேமாக நடக்குது. இப்போ நான் போன கம்பெனியே ஸ்கேம் தான். ஏன்னா அங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கே வந்து அவங்களுக்கு தெரியுது அது ஸ்கேம்னு. அவ்வளோ வருஷம் கணக்கில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நம்மளே பண்ணுறது ஸ்கேம் தான் அப்படின்ற அளவுக்குலாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. காசு கேட்டால் அனுப்பாதீங்க, எல்லா டீட்டெயிலாம் தெரிஞ்சுன்னு கொடுங்க. உதவி செய்யலாம், அது உண்மையாக உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பொய்யா உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த காசு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து கண் முன்னாடி ஒரு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாம். முக்கால்வாசி அங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைய வச்சிட்ருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, காலேஜ் முடித்தவங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்குன்றது போகிறது. அந்த போன இடத்துல உண்மையாக வேலை செஞ்சால் பரவாயில்ல, உண்மையாகவே நம்ம உழைச்சி அவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. அவங்களே வந்து திட்டுத்தனமாக நடத்துகிற மாதிரி தான் நடத்திட்டுருக்காங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாப்லேருந்து குவைட் பண்ணிட்டேன். ஒரு 1 மந்த்லேயே வந்து நிறுத்திட்டேன். எனக்கு டைமிங் வந்து செட் ஆகுற மாதிரி இல்லை. 6 மணிக்கெல்லாம் கண்டிப்பாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எப்படியும் 6:30 மணிக்கு தான் அங்கேருந்து விடுறாங்க. அங்கேருந்து வரது வீட்டுக்கு 7 ஆகிடுது. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியல. அதனால் வந்து நின்றுட்டேன். இது நின்றுட்டதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்து வந்து நான் வந்து எதுக்குமே ட்ரை பண்ணல, ஜாப் எதுக்குமே. இப்போ வந்து ஒரு 3 வீக் பிஃபோர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பி ஜாப்ஸ் எதனா சர்ச் பண்ணலாம், பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் சர்ச் பண்ணதில் வந்து கிடச்ச ஒரு ஜாபில் பார்த்தீங்கன்னா கோட்டக் மகேந்திரா பேங்க்குன்னு ஒரு இது. நம்மளுக்கு பேங்க்குனாலே பெரிய விஷயம் தானேங்க, நம்ம படித்த படிப்புக்கும் பேங்க்குக்கும் எங்கேயோ இருக்குது. அதனால் வந்து எனக்கு சந்தோஷமாக ஆச்சு, வர சொல்லிட்டாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு, பார்ட் டைம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷமாக இருந்ததில் பார்த்திங்கன்னா நானுமே எல்லாம் கிளம்பிட்டு இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு ஃபைலெலாம் எடுத்து வச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். திருப்பி கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் 1500 வரும்போது எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி வைப்போம், அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஜாப்லேயே டைரெக்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் 1500க்காக வந்து நீங்கள் வந்து இதை குவைட் பண்ணாதீங்க, இந்த ஜாபை விடாதீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேச்சை போட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து ஸ்கேம் தான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம உண்மையாகவே அதை எழுதி பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லை சப்போஸ் இவங்க காசுக்காக கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து கட்டி எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி நிறைய வந்து ரொம்ப ஸ்கேம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 கம்பெனிலேருந்து என்னை நிறைய பேர் கூப்பிட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா 100 எடுத்துகிட்டு வாங்க, வரும்போது 300 எடுத்துகிட்டு வாங்க, யூனிஃபார்முக்காக 600 கட்டுங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவுமே நம்பிக்கையே இல்லை, விட்டுட்ட கடைசியில் வந்து. அதுக்கப்புறம்தான் சரி எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே விட்டு இருந்தேன். இப்போது தான் ரீசெண்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு யூடியூப்பு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ போடு எஃபெக்ட்டு, கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணதில் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேயும் ஓரளவு ஓகே போகுது. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், ஸ்கேமு இந்த காசு கேட்குறது இதிலெல்லாம் இறங்கி எதுக்குமே வேலைன்ற பேரில் போகாதீங்க. எந்த கம்பெனியில் காசு இல்லாமல் நம்மளோட உழைப்பை நம்பி வந்து வாங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அதுதான் வந்து நல்ல கம்பெனின்னு நான் சொல்லுவேன்.
இந்த மாதிரி காசு கட்டி வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறீங்க. அந்த மாதிரி ஏமாறாதீங்க. காசு கட்டி தான் நம்ம போகணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய பேர் கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறோம். ஆனால் வேலையிலையும் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் போகிற இடத்துலலாம் இருந்தால் எப்படி என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. இந்த மாதிரி வந்து மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து திருடி தின்றதில் அவங்களுக்கு என்ன இதுவோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உஷாராக இருங்க. அந்த மாதிரி காசு கட்டி போகிற வேலைக்கெல்லாம் அவ்வளோ இதில் நீங்கள் போகாதீங்க. யோசித்து எல்லாமே செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸு. நான் இப்படி தான் என்னோடய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கினது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த காசும் இல்லாமல் ஒரு நல்ல ஜாபாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதுதான் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நான் போன ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.